இரவு தூங்கி காலையில் எழுந்துக்கிறப்போ இன்னைக்கு எங்கெங்க என்னென்ன கொலை நடந்திருக்கும் இல்லை பாலியல் பலாத்காரம் நடந்திருக்குன்றதை தான் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் 90% மக்கள் இந்த அரசாங்கம் மீது அதிருப்தியை தான் இருக்கிறாங்க. அதனால வல்லுநர் சொல்றதுல கண்டிப்பா அது எடுப்படாது. மாறாக எதிர்கட்சிக்கு இன்றைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னைக்கு கூட்டணியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. கூட்டணியில சொல்லிக்கிறேன், பல இது போன்ற செய்தியாளர் சந்திக்கும் போதும் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா இன்னும் டைம் இருக்குது, நாள் இருக்குது. அதனால திமுக கூட்டணி உடையத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பா அதிகமா இருக்குது. சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதியில என்ன நடக்குதுன்றதும் தெரியணும். அதெல்லாம் தெரியலன்றது அது என்ன எப்படின்றது தெரியும். இந்த ஊடகத்துக்காரங்களை மிரட்டுறது இல்லை அவங்களை அடித்து விரட்டதை இது மிக மிக தப்பு. அது உண்மையா அந்த சம்பவத்துக்கு கண்டிப்பா நாங்க வருத்தம் இல்லை, நாங்க கண்டிக்கிறோம். புரட்சி பாரதம் அதை கண்டிக்குது. மத்திய அரசு போய் காரணம் காட்டுறது ஒரு மாநில அரசுக்கு அழகில்லை. ஏன்னா இந்த சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு மத்திய அரசு தேவையில்லை, மத்திய அரசினோட அனுமதியும் தேவையில்லை. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. அதனால இதுக்கு உதாரணமா தெலுங்கானா எடுத்துக்கிறாங்க, ஆந்திரா எடுத்துக்கிறாங்க, கர்நாடகா. TN News 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், புரட்சி பாரதம் கட்சி. அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்ப ஆட்சி முடிய போகிற தருணம் வந்துடுச்சு, தேர்தல் நெருங்குது. திமுகவை ஆட்சியை பத்தி புரட்சி பாரதம் கட்சியுடைய நிலைப்பாடு என்னன்னு? இப்ப ஆட்சி நடக்கின்ற ஆளுங்கட்சி திமுக கவர்மெண்ட். இது நாங்க சொல்லித்தான்றது இல்லை, அது உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்குது தமிழ்நாட்டுல. இரவு தூங்கி காலையில் எழுந்துக்கிறப்போ இன்னைக்கு எங்கெங்க என்னென்ன கொலை நடந்திருக்கும் இல்ல பாலியல் பலாத்காரம் நடந்திருக்குன்றதை தான் நம்ம டெய்லி பாக்குற செய்தியா இருக்குது. அதுக்கு குறிப்பா மது. இந்த மதுனால சர்வதேச அளவுல இருந்து கூட தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னு சொல்றாங்க. இப்ப கூட இடையில எங்க ஏர்போர்ட்ல எங்க பிடிச்சாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இது எப்படி வருது, ஏன் அதை நம்ம அரசாங்கத்தால தடுக்க முடியல? அதாவது பள்ளி மாணவர்களுடையும் இது தாராளமா வருது, கல்லூரி மாணவர்களிடத்திலயும் தாராளமா வருது, மற்ற இளைஞர் இடத்துல அவங்களுடைய எதிர்காலம் பாழா போகுது. இதனால பல குடும்பங்கள் சீரழியுது. ஒரு பக்கம் டாஸ்மாக் இருந்தாலும் மறுபக்கம் இந்த கஞ்சா போன்ற பயங்கரமான போதை வஸ்துக்கள் உலா வருகின்ற காரணத்தினால் வாழ்க்கையும் பாழா போகுது, இளைஞர்களுடைய உடல்நிலையும் பாழா போகுது. அதே நேரத்துல பல பெண்கள் தங்களுடைய கற்பை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகுது. இதனால அவங்களுடைய வாழ்க்கை சிதைக்கப்படுது, குடும்பம் நெருக்கடியா நிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் மதுதான். அதனால இந்த மதுவை ஏன் இந்த அரசு ஒழிக்கல? கடந்த காலத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்கிறப்போ இப்போ முதலமைச்சர் என்னெல்லாம் சொன்னார்? திமுக ஆட்சி வந்ததான் முதல்ல மது ஒழிக்கிறதா முதல் வேலை, டாஸ்மாக கண்டிப்பா நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு அதிகமான கடைகளை திறந்துருது, டாஸ்மாக் கடையில் திறந்து இந்த கவர்மெண்ட் தான். இப்படி இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தலுக்கு முன்பாக எதிர்கட்சி இருக்கின்ற போது சொன்ன வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு பக்கம் அரசாங்க ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்ததுமே உடனே நிறைவேற்றும் சொன்னாங்க. ஆனா 4.5 வருஷம் முடிஞ்ச பிறகு இப்பதான் ஏதோ அதுல தோழருடைய பணமோ அரசாங்கத்தினுடைய பணமோ சேர்ந்து ஏதோ அவங்களை அப்படி திருப்திப்படுத்த முடியல, ஏதோ அவங்களுக்கு ஓரளவு கொடுக்கற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க. அதுலயே பல சங்கங்கள் பல தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு இடைநிலை ஆசிரியருடைய போராட்டம் தொடர்ந்து இப்ப வரை நடந்துட்டு. அதே போல தூய்மை பணிகளுடைய போராட்டம் இப்ப வரை நடந்துட்டு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணல இந்த அரசு. இது போல பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த அரசை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நாங்களும் நினைக்கிறோம். மக்கள் ஆனா நீ என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்னீங்க. ஆனா மக்கள் முகத்துல ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் இருக்கு.
200 தொகுதிகளை நாங்க வந்து கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சி வந்து 10 சீட்டு ஜெயிச்ச கூட நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்காத தான். ஏன்னா இதே திமுக வந்து கடந்த காலங்கள்ல எதிர்கட்சியா வர முடியாம சூழ்நிலை கூட ஆயிருக்குது. அதனால நாங்க தான் ஜெயிப்போன்றதெல்லாம் வந்து ஏதோ சொல்லிக்கலாம். இன்னைக்கு நாடு அப்படி இல்லை. இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த அரசு மேல கிட்டத்தட்ட இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் 90% மக்கள் இந்த அரசாங்கம் மீது அதிருப்தியா தான் இருக்கிறாங்க. அதனால முதல்வர் சொல்றாருன்றதுல வந்து கண்டிப்பா அது எடுபடாது. மாறாக எதிர்கட்சிக்கு இன்றைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னைக்கு கூட்டணியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏற்கனவே எடப்பாடியார் கூட இவர் சொல்ற மாதிரி அவரும் சொல்றாரு 210 தொகுதி நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாரு. அதனால 210 தொகுதியை ஜெயிக்கிறாங்களா இல்லையா, ஆனால் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆகும். சமீபத்துல பிரதமர் வந்து மதுராந்தகம் வந்திருந்தாரு. அப்போ டபுள் மாடல் இன்ஜின் தான் வந்து இந்த தமிழகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவர் பேசுறத டபுள் மாடல் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லி தமிழகம் முழுவதும் சோழட்டிகள் ஓட்டிட்டு இருக்காங்க திமுகவினர். அது பல சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது டப்பா இன்ஜின் தான் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு கனிமொழி அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து டப்பா இன்ஜினோ இல்ல அது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இன்ஜினோ நல்ல இன்ஜின்ன்றது வந்து தேர்தலுக்கு பிறகு தெரியும். ஆனா இது இந்த டபுள் மாடல் இன்ஜின் தான் வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து நாங்க கொடுக்குற நிதி இங்க இருக்கிற அந்த ஆட்சியை ஒன்றா இருந்தாலும் நல்லதுன்னு சொல்றாரு. அதை பத்தி வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த கூட்டணிக்கு தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் தான் அதுக்கு முடிவு பண்ணணும். இப்ப இந்த கூட்டணி எங்க கூட்டணி எப்போ உடையுமா அப்படின்னு சொல்லி இந்த அள்ளு சில்லுகள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி சமீபத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன பாக்குறீங்க? ஏதாவது வந்து கதை கட்டிட்டே இருக்காங்க டெய்லி. அதாவது காங்கிரஸ் வந்து சேராதுன்றாங்க. கூட்டணில சொல்லிக்கிறேன், பல இது போன்ற செய்தியாளர் சந்திக்கும் போதும் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா இன்னும் டைம் இருக்குது, நாள் இருக்குது. அதனால திமுக கூட்டணி உடையத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பா அதிகமா இருக்குது. கண்டிப்பா கூட்டணி ஒடியும், அதிமுக கூட்டணி பலமாகும். இல்ல அது வந்து இப்போ அவரு ஒரு மாண்பு போஸ்ட்ல தான் இருக்காரு. ஆனா இந்த அல்லு சில்லு எதிர்க்க பேசுறவங்களும் வந்து ஒரு மாண்புமிகா தான் இருக்காங்க. ஆனா இந்த வார்த்தைகள்லாம் சரியான ஒரு வார்த்தைகளா அவர் பிரயோகிக்கிறது அப்படின்ட்டு எப்படி பாக்குறீங்க? அது வந்து பொது வாழ்க்கையில வந்து மேல நாகரிகன்றது இருக்குது. அதே நேரத்துல விமர்சனம் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடியார் முதற்கொண்டு எல்லாருமே, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், கனிமொழி அவர்களா இருக்கட்டும், யார் பேசினாலுமே அந்த மேலை நாகரிகம் இல்லாம எடப்பாடியார் அவர்களை தரைக்குறைவா பேசுறதும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அரசியல் போறதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இதுக்கெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லுவோம். முடிவு காட்டப்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. சட்டம் ஒழுங்கை பத்தி இரும்பு காலம் கொண்டு நான் வந்து நடத்திட்டு இருக்கேன். திராவிட மாடல் தான் வந்து இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலா இருக்கு அப்படின்றாரு. ஆனா இங்க நந்தனம் அந்த கூட்டு வன்கொடுமையா இருக்கட்டும், அதே போல இந்த பீகார் வெட்டப்பட்ட இந்த இன்சிடென்டா இருக்கட்டும், இது போன்ற சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? தினந்தோறும் பேப்பரை எடுத்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 செய்திகள் வருது அமைச்சர்களுக்கு. ஆனா அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. செய்தியாளர் சந்திப்புல நாங்க கேட்கிறோம், அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அப்படியா நடந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு அமைச்சர்களுக்கே தெரியாததை நீங்க ஒரு கட்சி தலைவரை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க வந்து எந்த செய்தியும் அவங்க பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க பாக்குறதுக்கு செய்தியை பாக்குறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட அவருடைய உதவியாளர் வந்து நாட்டினுடைய நடப்பை பத்தி டெய்லி அவங்ககிட்ட சொல்லணும், அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து காலையில எழுந்ததுமே இன்னைக்கு என்னெல்லாம் நடந்து இருக்குது தமிழ்நாட்டுல, என்னெல்லாம் நல்லது கட்டுது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்தா ஒரு பொது வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு அது சரியா இருக்கும், நல்லாம இருக்கும். அப்ப திடீர்னு இது போல பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது கரெக்டா பதில் சொல்ல முடியும். அப்போதான் அதுவும் சரியா இருக்கும். தெரியாதுன்னு சொன்னாக்க அது ஒரு அரசியல். அப்படியா நான் பாக்குறேன், இன்னும் செய்திகள் வரல. அது கனிமொழி உட்பட சில டைம் அதுதான் சொல்றாங்க. அதுதான் இதே அவங்க எதிர்கட்சியில இருந்தாங்கன்னா தாறுமாறா சொல்லுவாங்க. அதாவது நடக்காதது கூட நடந்த மாதிரி சொல்லுவாங்க. செய்தி இன்னைக்கு நாளைக்கு தான் செய்தியை பேப்பர்ல வரப்போதுனாக்க இவங்கதான் செய்தியை பேப்பர்ல ஏத்தன மாதிரி இன்னைக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. ஆளுங்கட்சின்றதுனால செய்திகளை வந்து மறைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால அந்த மாதிரி பேசுறாங்க. இங்க பக்கத்துல ஸ்ரீபெரும்புத்தூர்ல அந்த இருளர் குடியிருப்பு கட்டி கொடுத்திருக்காங்க அரசாங்கம். அதுல வந்து சரியான மின் இணைப்புகள் இல்ல அப்படின்னு கொக்கி போட்டு எடுக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி மின் இணைப்பு வேணும்ட்டு தனியார் டெலிவிஷனுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. உடனே அந்த மின் இணைப்பு எல்லாம் கட் பண்ணிருக்காங்க. கேட்க போனா அந்த செய்தியாளரும் மிரட்டப்படுகிறார். இதை எப்படி பாக்குறீங்க? மிரட்டப்படுறாங்கன்னா யாரால மிரட்டப்படுறாங்க? திமுக
அப்ப அதை செய்தியை போட வேண்டியதானே. இல்ல போட்டு அதுதான் வந்துட்டு இருக்கு. அந்த எஸ்டி மக்கள், பழங்குடி மக்கள், அது இருளர் இன மக்கள், அவங்களுக்கு வந்து எந்த அரசாங்கம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது? போன அரசாங்கம் அதுக்கு அடிக்கோல் நாட்டினாங்களா, இல்ல இந்த அரசாங்கம் தான் வந்து இப்போ புதுசா கட்டி கொடுத்தாங்களா? வீடு கட்டி கொடுத்தவங்க ஏன் அதுக்கு மின்சாரம் அவங்க கொடுக்கல? மின்சாரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே அங்க மின்சாரம் இல்லைன்னு பொதுமக்கள் சொல்றாங்க. அரசு சார்பா வீடு கட்டி கொடுக்கும் போது மின்சாரம் அவங்க தானே கொடுக்கணும். அதனால அது அவங்களுடைய கடமை தான். அது இல்ல இந்த செய்தி தெரிஞ்சு அந்த துறையினுடைய அதிகாரிகள் அவங்களாவது உடனடியா வந்து அதுக்கு உண்டான மின்சார கனெக்ஷன், அதை தொடர்புகளை அவங்க பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட அவங்களுடைய தலைமை தொடர்பு கொண்டு அதை பண்ணிருக்கணும். அதுக்காக வந்து அந்த மக்கள் பாவம் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் இருக்கின்ற அந்த மக்களை போய் மிரட்டுறது, அதே நேரத்துல வந்து அந்த செய்திய வெளியேற்ற போற செய்தியாளர்களை போய் மிரட்டுறது, அது எந்த விதத்திலயும் ஞாபகம் இல்லை. ஏன்னா இந்த செய்தி வெளியில போனாதான் அரசாங்கம் உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினரான செல்வ பிள்ளையார்களே இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்றது எப்படி எடுத்துக்கிறதுன்னு, இதை தாக்கப்பட்டிருந்தா மிரட்டப்பட்டிருந்தா நான் வந்து கண்டிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த குடியிருப்புக்கு மின்சாரம் வழங்காதது அவருக்கு தெரியாம இருக்குமா? அதான் நாட்டு நடப்பு தெரியலன்னு சொல்லிட்டுமே. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதியில என்ன நடக்குதுன்றதும் தெரியணும். அதெல்லாம் தெரியலன்றது வந்து அது என்ன எப்படின்றது தெரியல. சரி, இது வந்து மிரட்டப்பட்ட இன்சிடென்ட். இது இப்போ இங்க கரூர்ல பாத்தீங்கன்னா இந்த மணல் மாஃபியா கல்குவாரி நடத்துறாங்க. அந்த எம்எல்ஏ வந்து 50 அடியாட்களோட சேர்த்து நேற்று செய்தியாளரையும் ஒளிப்பதிவாரையும் தனியார் தொலைக்காட்சியோட ஒளிப்பதிவாரையும் மிகவும் தாக்கியிருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. இது எந்த சூழ்நிலையை எடுத்துட்டு போய், ஏன்னா ஒரு 4வது தூணாதான் நம்ம வந்து ஜேர்னலிசம் வந்திருக்கோம், மக்களுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கோம். நாங்களே தாக்கப்பட்டா எங்க போய் முறையிடுறதுன்றதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. மக்கள் கிட்டதான் முறையிடணும். நாங்களும் மக்கள் கிட்டதான் மக்கள் கிட்டதான் முறையிடணும். ஏன்னா யாரா இருந்தாலும் வந்து எல்லாருக்குமே எஜமானர்கள் வந்து மக்கள் தான். அதனால மக்கள் கிட்டதான் முறையிடணும். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூகத்துல இந்த நாட்டினுடைய இறையன் மேல 4வது தூணா இருக்குதுதான் இந்த ஊடகம். இந்த ஊடகத்துக்காரங்க வந்து மிரட்டுறது இல்ல அவங்களை அடித்து விரட்டதை வந்து இது மிக மிக தப்பு. அது உண்மையா அந்த சம்பவத்துக்கு கண்டிப்பா நாங்க வருத்தம் இல்ல, நாங்க கண்டிக்கிறோம். புரட்சி பாரதம் அதை கண்டிக்குது. அதனால ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றதுல, வெளி உலகம் எடுத்து காட்டுறதுல வந்து அதுக்குதான் அவங்க செய்தியாளர்கள் இருக்கிறாங்க. அதுக்குதான் அவங்க ஜேர்னலிசம் படிச்சுட்டு வராங்க. அதாவது ஒரு செய்தி இல்லாம பல செய்திகள், பல நிறுவனங்கள் இருக்கு, அதுக்காக தான் இருக்குது. அவங்களை போய் மிரட்டுறதோ இல்லை அவங்களை அடித்து வரட்டதோ வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால இந்த செய்தி பொறுத்த வரைக்கும் நாங்க உண்மையா புரட்சி பாரதம் கண்டிக்குது. ஆனால் இன்னும் அதற்கெல்லாம் மஞ்சப்படாமல் இந்த ஊடகத்தார்கள் உடனுக்குடன் இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வதற்கு எந்த செய்தியாக இருந்தாலும் வெளியிடுவதுதான் அவங்களுடைய கடமையும் கூட. மேடைக்கு மேடை எடப்பாடியாளர்கள் வந்து இது ஊழல் ஆட்சி இது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனா நாங்க எந்த கோர்ட்லயும் தண்டிக்கப்படல, தண்டிக்கப்பட்டவர்கள் வந்து அதிமுகவினர் தான். அதனால அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இதை எப்படின்னு எடுத்துக்கிறது? அதாவது தண்டிக்கப்படலைன்னு சொல்றாங்களா இல்ல நிரூபிக்கப்படலைன்னு சொல்றாங்களா, அது வந்து அப்புறம்தான் தெரியும். அதாவது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எந்தெந்த துறையில யார் யார் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பிறகு அந்த அரசு வந்து மொத்தம் 4 லட்சம் கோடி சொல்லி ஆளுநர் கிட்ட கொடுத்திருந்தாரு. நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து தண்டிக்கப்படுறாங்க இல்லையான்றது அதுக்கப்புறம். தமிழகம் முழுவதும் புரட்சி பாரதம் சார்பா நீங்க வந்து எல்லா மேடைகள்லயும் போய் பேசிட்டு வரீங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இன்னும் திமுக வந்து எடுக்காதது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்திலேயே வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. முதல் சட்டமன்றத்திலேயே நான் இது தொடர்ந்து நான் வலியுறுத்தி தான் வரேன். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிதான். ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து நடத்துறாங்க. இதுக்கு உதாரணமா வந்து பல மாநிலங்கள் நடத்தியிருக்காங்க. மத்திய அரசு போய் காரணம் காட்டுறது வந்து ஒரு மாநில அரசுக்கு அழகில்லை. ஏன்னா இந்த சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து மத்திய அரசு தேவையில்லை, மத்திய அரசினோட அனுமதியும் தேவையில்லை. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. அதனால இதுக்கு உதாரணமா வந்து தெலுங்கானா எடுத்திருக்கிறாங்க, ஆந்திரா எடுத்துக்கிறாங்க, கர்நாடகா, பீகார், இது போன்ற பல மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறாங்க. அந்த சாதிவாரி கணக்கெடுப்புலதான் வந்து ரிசர்வேஷனும் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டுல வந்து கண்டிப்பா இதை பண்ணிருக்கணும். ஆனா இனிமே பண்றதுக்கு அது நேரம் இருக்குதான்னு தெரியல. ஆனா அரசாங்கம் நினைச்சாக்க கண்டிப்பா 1 மாசத்திலேயே கூட முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கூட வந்து மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில
அவங்களுக்கு உண்டான முறையான இடஒதுக்கீடு இவங்க கொடுக்கலாம். அதுதான் சரியாவும் இருக்கும். ஆனா தொடர்ந்து பல எதிர்கட்சிகள் எல்லாருமே நாங்க அத்தனை பேருமே பல கூட்டம், பல கண்டன கூட்டம், போராட்டம் இதெல்லாம் நடத்தியும் இந்த அரசாங்கம் அதுக்கு செவி சாய்க்கலன்னும் போது வருத்தமா தான் இருக்குது. கண்டிப்பா இந்த ஆட்சி போன பிறகு புது ஆட்சி அதிமுக ஆட்சி வரும்போது கண்டிப்பா இதற்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க. அதுக்கு நாங்களா ஒரு ஊன்றுகோலா துணையா இருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்களும் பிரேமலதா அவர்களும் உங்க கட்சிக்கு வருவாங்க அந்த கூட்டணிக்கு அப்படின்னு இன்னும் நம்ம கதவுகள் திறந்துதான் இருக்குங்களா? அதிமுகல இந்த பக்கம் எங்க பக்கம் தான் வருவாங்கன்னா அந்த இன்னொரு பக்கம் கரெக்ட் வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு முடிவு சொல்றது இந்த கூட்டணியுடைய தலைவர், தமிழக தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். உங்க எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற TNS 24 சார்பா வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.